அருள் பெரும் ஜோதி. இரு அங்கே கல்புரம் ஏற்றிட்டு ஜோதி பண்ணணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அருள் ஜோதியானேன் என்று அரையப்பா மூரத்து அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா மூரசு மறுசார்பு திட்டேன் என்று அரையப்பா மூரசு மரணம் தவிர்த்தேன் என்று அரையப்பா மூரசு மரணம் தவிர்த்தேன் என்று அரையப்பா மூரசு சொத்த நிலையின் நடுநின்று எங்கும் தோன்றும் ஜோதியே சூரிய வெளிய கடந்த போலும் தொல்லங்கும் ஜோதியே சித்தர் உள்ளத்தில் சுடதையோகம் தெய்வ ஜோதியே சிற்றம்பலத்தில் நடந்தெய்தெனக்குள் சிறந்த ஜோதியே சிற்றம்பலத்தில் நடந்தெய்தெனக்குள் சிறந்த ஜோதியே சுத்த சிவ சன்மார்க்க நீதி ஜோதி போற்றியே சுகவாழ்வு அளித்த சிற்றம்பலத்து ஜோதி போற்றியே சுத்த சுடர் போர் சபையில் ஆடும் ஜோதி போற்றிய ஜோதி முழுதும் விளங்க விளங்கும் ஜோதி போற்றிய ஜோதி முழுதும் விளங்க விளங்கும் ஜோதி போற்றிய பத்மயா ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே ஆதி நாதனே வாழ்க வாழ்க நாதனே ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம். அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி. ஐயா கொடுப்பா சரவணா, எல்லாருக்கும் கொடு, சாப்பாடு போடு. இடம் இல்லை, எல்லாருக்கும் தண்ணி வச்சுக்கிறியா? சரவணா வாமா, சரவணா இதை போடு, நான் போடுங்க, நிச்சயமாக போடுங்க. சாப்பிட்டு வாங்கிக்கலாம். இந்த கையில் கொடுத்துருவோம், கையில் கொடுத்துருவோம். பார்த்தா கரண்டியில் இப்படியே வாங்கிக்கலாம். எல்லோரும் வாங்கி உள்ளே உட்காந்து சாப்பிட்றவங்க எல்லோரும் வாங்கி சார் வாங்கிக்கோங்க. வந்து வருவாங்க, நம்ம சாப்பிட தான் வருவாங்க. வாங்கிக்கலாம். சாம்பார் சார், கேசரி போடு, பொரியல் வை. ஜோதி நான் வாங்கி சார். அந்தாம்மா கையில் பிடிமா, தட்டு கையில் பிடிங்க. இப்படி கிட்ட வாங்க. கேசரி பொரியல் தட்டை வெளியே நிற்கணும் கிட்ட கொடுக்குறேன். இந்தாண்ணா
வெளியில் நிற்கிறவங்க கிட்ட கொடுத்து அன்பு வாங்கிப்பா. பாபா இப்படி உட்கார், வாங்கி தரேன். வாங்கப்பா. மேலே ஏறி வைக்கணும். பின்னாடி போமா, பின்னாடி பின்னாடி போமா. கொஞ்சமா பண்ணுவோம். வாங்கி ஒரு மணி தான் அந்த தேதி நீங்க சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் போய் படிக்கணும் போயிட்டு டைம் ஆகுது நாங்கள் எல்லாம் வெயிட் நான் ஒன்றும் சொல்லுறேன். காலையிலே பார்த்தேன், நான் எம்பேண்ட் இருந்தோம், உங்கள் ஃபோட்டோலாம் பார்த்து வீடியோ போட்டேன். நல்லா நல்லது செய்யலாமா? இது செய்ய செய்ய உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்க. எங்கள் பசங்க நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்பாவே கொடுக்க சொன்னார். நான் விநாயகர் சதுர்த்தி கொடுக்கலான்னு இருந்தோம். அதுக்காட்டி சரி வரேண்ணா. வாங்கம்மா, நல்லா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சொல்லிட்டு வந்துருப்பா. சொல்லிட்டேன், அந்த மாதிரி சொல்லிட்டேன். கருத்து கூட தனி கழிட்டேன். தைரியம் ஐயா புரியுதா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஏந்தவாம்பாடி கிராமத்தில் வசித்து வந்த தெய்வ திரு சீனிவாச உடையார், தெய்வ திரு சரவணன் அவர்களின் 30வது நினைவு நாளில் 30வது நாளில் கடம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் காலையில் மூலிகை அருள் கஞ்சும் இப்போது அறுசுவை உணவும் வழங்குகின்றார்கள். அவளுடைய அன்பு குடும்பம் உடல் நலம் செல்வலம் மனவளம் பொருந்தி வாழ்வாங்க. தட்டு அவங்க கையில் பண்ணா, தட்டு கையில் பிடிக்காது, அவங்க கையில் வாழ வேண்டி எல்லாம் வல்ல பிரார்த்தனை. இந்த பக்கம் இப்படி நில்லு, பட்டில் வரல உங்க கை அண்ணனுக்கு எப்போ நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று தொழில் வச்சு
இதெல்லாம் விட்டு வச்சாரு ஆமாம்மா வந்துடுமாங்க வந்தால் தான் இதுதான் வந்து நான் எங்கே சாப்பிட்றது திருத்தம் வள்ளல சாப்பாடு சாப்பிட்ணுயா இது வந்து ஒன்று சொல்லட்டோமா சாப்பிட்டாரா வீட்டில் என்ன அதுக்கு பேர் சாதம் கோயிலுக்கு வந்தால் பிரசாதம் புரியுதா இல்லையா வரணுங்கப்பா ஐயா சிவாய நம்ம வாங்க ஐயா வாய்ப்பு இருக்கும்போது வாங்க ஐயா வாங்க ஐயா தனியா ஏன் அப்படி சாப்பிடுறா தண்ணி கேன் அந்த கேனில் பச்சை கேனில் குடிச்சு வைக்கிறதாங்க பச்சை கேனில் குடிக்கணும் என்னம்மா போர்ல தண்ணி வச்சேனவா இதோ பக்கத்துல போற போர்ல இருப்பாருமா நல்லா கை கால் ஆரம்பிங்க வாங்க இவா பெண்ணாங்க வாப்பா கை அங்கேருந்து ராஸ்தை எப்படி நீட்டுவா வெளியே தான் சாப்பாடு இன்னும் வெளியே விட்டுவா வாங்க கை கால் வாங்க கை ஆயிட்டு வாங்க இன்னைக்கு வந்து வாங்கிக்கணும் வந்து கொடுக்குறோம் நீங்க வாங்க கை கழிச்சு வாங்க ஐயா ஜப்பாடு குடி கூட டம்ளர் ஊற்றி கொடு நான் முழு டம்ளர் எடுத்து போட்டு அதில் பிடிச்சி வை நான் ஏன்னா அந்த ஜக்கை எடுத்து வைக்கிறேன் ஜக்கில் இளநீர் வாங்குது டம்ளர் தண்ணி குடிக்கிற டம்ளர் 2 டம்ளர் எடுத்து போடு தண்ணி நான் கையில் பிடி என்ன ஐயா பாத்திரத்தெல்லாம் போட்டு வரக்கூடாது புரியுதா சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த சாப்பாடு இப்போ தானே வாங்கி பண்ண அதுக்குள்ளே உன்னால் சாப்பிட முடியாது என்னாலே சாப்பிட முடியாது நீ எப்படி சாப்பிட்ருப்ப இதை பேச வைப்பார் யாருக்கனவே நான் ஒன்று சொல்லிட்டேன் வீடியோவில் இப்போ 100 பேர் பார்த்துங்கிறாங்கன்னு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கி போட்டு நான் அடுத்த ஆளு கூட கொடுக்கல நீயே வந்து நீட்டுன்னு என்ன அதை தெரியுதா நான் மட்டும் பார்க்குறேன் தர்மசாலை வந்து 1008 பேர் பார்க்குறாம்மா நான் வந்துட்டேன் கிட்ட வர சாப்பிட்டு தட்டு கிட்ட வரக்கூடாது இலெல்லாம் மாற்றக்கூடாது நிற்கிற இலையை கொடுக்கணும் கட்டோட போனது இலை வாங்கிட்டு வந்து நான் ஒரு இலை 5 ரூபாய் நீ சவுத்துக்கு வந்து எத்தனை எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது இல்லையாம்மா அதெல்லாம் பாடு நீ என்ன நினைக்கிறேன் மொத்தம் உனக்கே தான் இருக்கியா என்ன பண்ணுறாங்கள யாரும் சாப்பிட்டு வச்சுனால இதம்மா தட்டத்தம்மா தட்டை கையில் வச்சு வேடி பார்த்தீங்க என்ன இங்கே சாப்பிட்றதுக்கு ஆள் நின்னுங்கிறாங்க வாட முருகா தட்டு வைங்க சாப்பிட்டுட்டு உட்காந்து கதை பேசுறீங்கன்னா சாப்பாடு வெளியே சாப்பிட்றவங்க கொடுப்பாங்க சாப்பிடுங்க அடுத்தவங்களுக்கு கட்டு கொடுங்கம்மா கட்டு கொடு கூடாதாங்க வாங்க வாப்பா வாப்பா மோனு வா இந்தாம்மா வாமா மோனு நினைச்சேன் வந்தாய் விழாவுக்கு வந்துருப்பா எம்பி பார்த்துட்டு வந்துட்டேன் காலைல கையில் பிடிங்க கையில் தட்டு பிடிங்க ஏன் சாம்பார்
காசுலாம் இல்லைங்க, அது வள்ளலாட்டு. ஏன் யோசனை பண்றேன்? அவர் சொல்லாரு, அவனை விலகம் சொல்றாரு, அப்புறம் நான் என்ன சொல்லிட்டேன் உனக்கு? அவர் வந்து குடிச்சார், நம்ம உடம்பா பசி இருந்தால் தன்னால சாப்பிட போறாரு. பசி இருந்துச்சுன்னா தன்னால சாப்பிட போறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. செஞ்ச சாப்பாடு காலியாக போட போகிறோம், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. போடுங்க. சரி, அது ஒன்றும் இல்லைம்மா. பசித்தவனு தான் சோறு போட சொல்றாரு. அற்றார் அழி பசி தீர்த்தல் அத்தொருவன் பொருள் பெற்றான் வைப்பிடி. நீ சம்பாதிக்கிற பொருள்லாம் வந்து ஸ்வீட் பேங்க்ல போட சொல்லல, எதிரில் இருக்கிற யூனியன் பேங்க்ல போட சொல்லல. எவன் வயிறு பசியாகுதோ அவன் வயிற்றுல போடுறான்றார். நான் சொல்லல, வல்லார் சொல்றேன். நான் சொல்றேன், நீ பேங்க்கார சந்தைக்கு வந்துருப்போம். பார்த்துமா, இதை பார்த்து போதுமா? கது தந்து போய் வெளியே போய் இது பண்ணுவான். எம்பி உங்களை வா இப்படி பார்த்தாரு பேச்சு பேசுறா. இப்போ குரூப்ல போட்டேன் பாரு, காலைல பார்த்துட்டேன். 7 மணிக்கு 7:30 போய் பார்த்துட்டு மனிதன் செய்து மனிதர் உடன்பு கொள்ள மனித காதல் அல்ல, இது தெய்வ காதல். மைக் பிடிச்சுதான் எம்பி இப்படி பார்த்தாரு. அது இன்னும் நம்ம வீடியோலாம் இருக்குது. டைம் நிறையுது, இருக்குது, வேலை நிறையுது. போதுமாம்மா? வேணுமா? ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க கம்மியாக தான் நாங்கள் போடுவோம் முருகா. அதனால ஓரமாக வச்சுன்னா நீங்கள் கேட்கறதுனால தேவையான நல்லது. ஐயா தண்ணி குடிக்கிறதுக்கா வைக்கல, அங்கே பிரச்சனை எல்லாமே அதாங்க. கருப்பு நான் இத்தனை வருஷமா அங்கே இருக்கிற என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. இல்லை வைக்கிறது தான் இந்த வகைக்கு அது அருணகிரி தான் உனக்கு வேலை செய்யும். ஆள் ஆப்பிடுறான் பாரு அருணகிரி. அடாயப்பா, நானே நம்ப செய்யணும். தட்டணும் ஐயா, நானே நம்ப கூட போயிட்டேன். திட்டுமொழி வேலை கட் பண்ணு, வேலையை கட் பண்ணா ஏதானா சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறா? நான் எதுவுமே தொடல. நம்ம வரல பண்ணுவோம். கொஞ்சம் பொரியல டேஸ்ட் நான் கொஞ்சம் வைனா
நீ ஒண்டி சாப்பிட்ட போதுமா? அங்கே வேலை செய்யறவங்க மற்றவங்களாம் சாப்பிட்டுருக்கா? உட்காந்து வாங்கிப்போம். மீண்டும் சாப்பாடு தான் தர்மம் பண்ணணும். புரியுதா? வாங்கிக்க என்ன நீங்கள் வாங்கிக்க. வெள்ளி காலில் சுற்றி வெளியே வச்சுன்னா உங்களுக்கு பண்ணிக்காது. நான் நம்பிட்டு நானே நாளைக்கு காலையில் வந்துடுறேண்ணா. கஞ்சி ஊற்றி சாப்பாடு நாளைக்கு நான் வேற ஆள் இல்லை, அதனால தான் ஒன்று விட்டு போகிறேன். அவர் சரியாக செய்ய மாட்டார், வீடியோ எடுக்க மாட்டார், ஒழுங்க போட மாட்டார். ஏன்னா தானு ஒரு கடமை செய்ய வேணுமா? மாமா என்ன முடிச்சுட்டேன் மாமா. உன்னை நான் கவனிக்கவில்லை, அதுக்குள்ளே முடிச்சேயா? ஒரு நான் கூட கேட்கலையே. அப்புறம் போட்டதே அடிக்க கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம். சோறு வீணாக கூடாது, கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன். நான் வேணா சாப்பிட்டு போனா ஓரமாவோட. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தெய்வ நிலையில் உள்ள சீனிவாச உடையார் மற்றும் அவருடைய மூத்த மகன் சரவணன் VSS சரவணன் அவர்களுடைய ஆன்மா வள்ளல் பெருமானின் பெருங்கருணையினால் மீண்டும் மனித தேகம் பெற்று வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க, வளம் பல பெறுக.